மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும் மார்கழி பூவே மார்கழி பூவே. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் பண்ண வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிஷோருக்கு ஸ்கூல் இருந்தது. ஸோ அவனுக்கு டிஃபன்லாம் ரெடி பண்ணி லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அண்ட் அன்றைக்கி வந்து நான் ஈவினிங் தானே சாமி கும்பிடுவோம். ஸோ அதனால் பொறுமையாக தான் செஞ்சுட்டு இருந்தேன். அண்ட் அன்றைக்கி காலையில் வந்து பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி அண்ட் அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இருந்தேன். அண்ட் சாமி ஃபோட்டோக்கெலாம் போட்டு வச்சு பூலாம் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கார்த்திகை தீபம் அப்படின்னாலே ரெண்டு ஹாப்பியான விஷயம். ஒன்று வந்து வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வீடே அப்படியே பிரகாசமாக இருக்கும். இன்னொன்று வந்து மாவலி சுற்றுறது. அண்ட் சின்ன வயசில் நிறைய பேர் சுற்றுவாங்க, பார்த்துருக்கேன். ஆனால் நான் சுற்றினதில்லை மோஸ்ட்டாக. ஸோ மாவலி ரெடி பண்ணலாம், கிஷோரும் என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 நாளே ஆனங்காலம் எடுத்து நெருப்பு மூட்டி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஈவினிங் தானே சாமி கும்பிட போகிறோம், அதுக்குள்ளே போய் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் மாவலி அப்படின்னு சொல்லிட்டு மதியமாக அதெல்லாம் எடுத்து ஆனங்காய் ஓரளவுக்கு அது நல்லா நெருப்பில் சுட்டு இருந்தது. ஸோ அதை எடுத்து அதுக்கப்புறமா அரைச்சி அது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் எனக்கு இது சுத்தமாக பண்ண தெரியாது, கிஷோருடைய அப்பா தான் பண்ணாங்க. நான் சும்மா கூட ஹெல்ப்பு தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அவருக்கு. ஸோ அதெல்லாம் நல்லா நான் அந்த கறி இருக்குது இல்லையா, அதெல்லாம் நல்லா நசுக்கி அண்ட் அந்த ஏதாவது ஒரு துணியில் போட்டு கட்டணும். ஸோ ரேஷன் கடையில் கொடுத்த துணி இருந்தது. ஸோ அதை தான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கட்டணும். மொத்தம் ஒரு 4 வந்தது. ஸோ அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் அன்றைக்கி ஒரு மதியம் போல். நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா தெரு ஃபுல்லாக சுற்றுவாங்க மாவலி. அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அண்டு வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வச்சு இந்த மாவலி சுற்றுறது அதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போ நிறைய பேர் அது யாரும் பண்ணுறதே இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த மாவலி வந்து கடையெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க செஞ்சு. அண்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற கடைகள்லாம் பார்த்தா நிறைய பேர் செஞ்சு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஆயிடுச்சு. இப்போலாம் யாரும் அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதிகமாக யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்கு அகல் விளக்குலாம் வந்து தண்ணியில் ஊற போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து அண்ட் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டியதெல்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் வச்சுட்டு அண்ட் அன்றைக்கி சாப்பாடு சாமிக்கு படைக்கணும் இல்லையா, அதுக்காக சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்டு ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock போல் வெளியே பெருக்கி வாசல்லாம் பெருக்கி கோலம்லாம் போட்டு வச்சுருந்தேன். அண்ட் கிஷோரும் அவங்க அப்பாவும் வந்து விளக்குலாம் எண்ணெய் ஊற்றி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் தான் இங்கே ஏற்றணும் இல்லையா, ஸோ அதனால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அங்கே தீபம் ஏற்றின பிறகு அதுக்கப்புறமா வெளியிலேருந்து விளக்கு ஏற்றிட்டு வந்திருந்தோம். போன வருஷம் கார்த்திகை தீபம் அப்போல்லாம் சரியான மழை, வெளியே விளக்கே ஏற்ற முடியல, கோலம் போட முடியல, எதுவுமே பண்ண முடியல. இந்த டைமும் மழை சொல்லியிருந்தாங்க, ஆனால் மழை வரலை, நல்ல வேலை. அதுக்கப்புறமா வெளியெல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு உள்ளே எல்லாத்துலேயும் விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பார்த்த பிறகு வீடே சூப்பராக இருந்தது. மற்ற நாள்லாம் காற்றே அடிக்காது, ஐயோ காற்று அடிக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இந்த கார்த்திகை தீபத்து அன்னைக்கு மட்டும் எங்கேருந்து தான் அடிக்கும்னே தெரியாது காற்று, அப்படி ஒரு காற்று அடிக்கும். ஆனால் அதுலேயும் விளக்கு ஏற்றி வச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். விளக்கெல்லாம் ஏற்றி சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிஷோர் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஸோ உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மாவலி சுற்ற போயிருந்தோம். அண்டு கிஷோர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாவலி சுற்றுறதெல்லாம் பார்க்குறான். ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் மாவலி சுற்றுறதெல்லாம் பார்த்து. ஆனால் அவங்ககிட்ட கொடுக்கல, ஏன்னா அவனுக்கு சுற்ற தெரியாது இல்லையா, அதனால் அவங்ககிட்ட கொடுக்காம நாங்கள் 2 பேர் மட்டுமே மாற்றி மாற்றி சுற்றிட்டு இருந்தோம். வெண்பனி மலரே, உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம் தான் என்ன.
காற்றில் பறக்கும் காத்தாடி நானே 8 வயதாய் கூத்தாடினேனே காய்ந்த இலை நானும் பச்சையானே பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன காற்றில் பறக்கும் காத்தாடி நானே 8 வயதாய் கூத்தாடினேனே காய்ந்த இலை நானும் பச்சையானே பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.